வணக்கம் மக்களே, நீங்க பாக்குறது தி லோன் வுல்ஃப் சேனல். நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம 2023ல வெளிவந்த சைனீஸ் எபிக் ஃபேண்டசி படமான கிரியேஷன் ஆஃப் த காட்ஸ் 1 கிங்டம் ஆஃப் ஸ்டார்ம்ஸ் படத்தோட முழு கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரியேஷன் ஆஃப் த காட்ஸ் 1 கிங்டம் ஆஃப் ஸ்டார்ம்ஸ் இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் என்னன்னா, ஷாங் டைனஸ்டியோட பிரின்ஸ் இன்ஷோ அவனோட அப்பாவையும் அண்ணனையும் ஒரு டீமன் பேச்சை கேட்டுக்கிட்டு பிளான் பண்ணி கொன்னுட்டு அவன் கிங் ஆகிறான். இன்ஷோ பண்ண வேலையால ஷாங் டைனஸ்டி மொத்தமா ஒரு சாபத்தால பாதிக்கப்பட ஆரம்பிக்குது. காட்ஸோட கோபம் குறைஞ்சு அந்த சாபம் நீங்கணும்னா இன்ஷோ இறந்தே ஆகணும்ன்ற சூழ்நிலை ஏற்படுது. அப்பவும் இன்ஷோ நல்லவ மாதிரியே நடிச்சு அந்த தண்டனையை ஏத்துக்கிற மாதிரி எல்லாரையும் ஏமாத்துறான். இன்ஷோவோட சோல்ஜரான ஜிஃபா டீமன் பேச்சை கேட்டு இன்ஷோ தப்பு பண்றதை தெரிஞ்சுக்கிட்டு எப்படி இன்ஷோவையும் அந்த டீமனையும் தடுக்கிறான்றது தான் கிரியேஷன் ஆஃப் த காட்ஸ் 1 கிங்டம் ஆஃப் ஸ்டார்ம்ஸ் படத்தோட ஸ்டோரி பிளாட். சரி வாங்க இப்ப நம்ம கிரியேஷன் ஆஃப் த காட்ஸ் 1 கிங்டம் ஆஃப் ஸ்டார்ம்ஸ் படத்தோட முழு கதை விளக்கத்தை பார்க்கலாம். பிரபஞ்சத்தோட ஆரம்ப கட்டத்துல இந்த பிரபஞ்சம் ஷேப்பே இல்லாம தான் இருந்தது. பேங்குன்ற காட் தான் ஸ்கையையும் எர்த்தையும் பிரிச்சு தன்னோட பாடியை சன்னா, மூனா, மவுண்டைனா, ரிவர்ஸா மாத்திக்கிட்டாரு. அப்படிதான் இந்த உலகம் உருவாக்கப்பட்டது. நுவான்ற காட் களிமண்ணால உருவாக்கப்பட்ட பொம்மைகளுக்கு அவங்களோட ஸ்பிரிட்டால உயிர் கொடுத்தாங்க. அப்படிதான் ஹியூமன்ஸ் உருவாக்கப்பட்டாங்க. நுவா சாகிறதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் பங்குன்ற ஆர்டிஃபேக்டை உருவாக்கி அதை பாதுகாக்க இம்மோர்டல்ஸ் ஆஃப் குன்லுனை உருவாக்குனாங்க. ஃபங்க்ஷன் பங்க்ல உலகத்தை காப்பாற்ற தேவைப்படுற பவர் தான் இருக்கு. ஆனா the king of all realmல மட்டும் தான் ஓபன் பண்ண முடியும். பல ஜெனரேஷன்ஸ் கடந்தது. செங் டங்குன்றவர் ஷாங் டைனஸ்டியை உருவாக்குனாரு. the four dukes னு அழைக்கப்படுற ஈஸ்ட், வெஸ்ட், நார்த் அண்ட் சவுத்தோட டியூக்ஸும் அவங்களுக்கு கீழே இருந்த 800 லார்ட்ஸும் ஷாங் டைனஸ்டியை ஏத்துக்கிட்டாங்க. அதனால ஷாங் நாட்டை ஆட்சி பண்ற கிங்க எல்லாருமே கிங் ஆஃப் ஆல் realmஸா ஏத்துக்கிட்டாங்க. ஷாங் டைனஸ்டி 500 வருஷமா எந்த பிரச்சனையும் இல்லாம ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஜிஷோ நாட்டோட லார்டான சூகு அவனோட ட்ரிபியூட் கொடுக்க மறுத்துட்டான். அதோட இப்ப இருக்க ஷாங் நாட்டோட கிங்கான ஈயையும் எதிர்க்க முடிவு பண்ணிட்டான். கிங் ஈ அவரோட இரண்டாவது பையன் இன்ஷோவை ஜிஷோ நாட்டையும் லார்ட் சூகுவையும் கேப்சர் பண்ண அனுப்புனான். இன்ஷோ அவனோட கையாலேயே ட்ரெயின் பண்ணப்பட்ட ஸ்பெஷல் ஆர்மியை லீட் பண்ணா. அந்த ஆர்மி பேரு தான் ஹாஸ்டேஜ் பிரிகேட் ஆர்மி. ஜிஷோ நகரம் பனிப்பிரதேசத்துல தான் இருக்கு. அந்த நகரத்தோட கோட்டைக்கு முன்னாடி அவங்களை இதுக்கு முன்னாடி கேப்சர் பண்ண வந்தவங்களோட டெட் பாடிஸ் தான் குவிஞ்சு கிடக்கு. ஜிஷோ நகரத்தை பொறுத்த வரைக்கும் கோட்டை தான் அவங்களோட பாதுகாப்பு. இப்ப கோட்டைக்கு வெளில தான் கிங் ஈ அவரோட இரண்டாவது பையன் இன்ஷோ தலைமையில அனுப்பின ஹாஸ்டேஜ் பிரிகேட் ஆர்மி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. டியூக் ஆஃப் த வெஸ்ட் ஜி சங்கோட இரண்டாவது பையன் ஜிஃபாவும் ஹாஸ்டேஜ் பிரிகேட் ஆர்மில தான் இருக்கான். ஷாங்ஸ் ஹாஸ்டேஜ் பிரிகேடை சேர்ந்த எல்லாருக்குமே இன்ஷோ தான் ஹீரோ. அவரை மாதிரி தான் இருக்க எல்லாருமே ஆசைப்படுவாங்க. இன்ஷோவோட பையன் இன் ஜியோவும் ஹாஸ்டேஜ் பிரிகேட் கூட சேர்ந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டவன் தான். அவனும் அந்த ஆர்மில தான் சோல்ஜரா இருக்கான். இவங்க கேப்சர் பண்ண வந்த ஜிஷாவ் நகரத்தோட லார்ட் சூகுவோட இரண்டாவது பையன் தான் சூ குவான்ஷியோ. அவனும் இந்த பிரிகேட்ல தான் சோல்ஜரா இருக்கான். கமாண்டர் இன்ஷோ சூ குவான்ஷியோ கிட்ட நீ யாருன்னு நல்லா கத்தி அவங்க கிட்ட சொல்லுன்னு சொல்ல, குவான்ஷியோவும் நல்லா கத்தி நான் தான் லார்ட் சூகுவோட இரண்டாவது பையன் சூ குவான்ஷியோன்னு சொல்றான். ஹாஸ்டேஜ் பிரிகேட்ல இருக்க எல்லா சோல்ஜர்ஸுமே ஈஸ்ட், வெஸ்ட், நார்த் அண்ட் சவுத்ல இருக்க 800 லார்ட்ஸோட பசங்க தான். கிங்கை எதிர்த்து எந்த லார்டும் என்னைக்கும் சதி பண்ண கூடாதுன்னு கிங் 800 லார்ட்ஸும் அவங்களோட ஒரு பையனை ஷாங் கோர்ட்டுக்கு ஹாஸ்டேஜா கொடுக்கணும்னு உத்தரவு போட்டாரு. என்னைக்காவது எந்த லார்டாவது கிங்கை எதிர்த்து சதி திட்டம் போட்டா அன்னைக்கு ஹாஸ்டேஜ் பிரிகேட்ல இருக்க அந்த லார்டோட பையனை கொன்னுட்டு தான் போரையே ஆரம்பிப்பாங்க. குவான்ஷியோ தன்னோட அப்பா கிட்ட சரண்டர் ஆகிற சொல்றான். ஆனா அவங்க சரண்டர் ஆக மாட்டோம்னு சொல்ற மாதிரி ஆரோஸால தரையில ஃபயர் பண்ணி காட்டுறாங்க. குவான்ஷியோ இப்ப தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகணும். ஆனா அவனால பண்ணிக்க முடியல. அப்ப கமாண்டர் இன்ஷோ அவன் கிட்ட வந்து லார்ட் சூகு உன்னோட அப்பா இல்ல, நான் தான் உன்னை வளர்த்தேன், நான் தான் உன்னை ட்ரெயின் பண்ணேன், நீ என்னோட பையன், அதை மறந்துடாம நீ பண்ண வேண்டியதை தைரியமா பண்ணுன்னு சொல்றான். சூ குவான்ஷியோவும் தைரியமா அந்த இடத்துலயே தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துட்டான். லார்ட் சூகுவும் அவங்க நாட்டோட தடுப்பு சுவர் மேல இருந்து நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காரு. இன்ஷோ பயங்கர கோவத்தோட அவனோட ஆர்மி கிட்ட இன்னைக்கு உங்களோட பிரதர்ல ஒருத்தன் இறந்துட்டான், என்னோட பையன்ல ஒருத்தன் இறந்துட்டான், அவனை கொன்னது துரோகி லார்ட் சூகுன்னு சொல்லி எல்லாரையும் தாறுமாறா மோட்டிவேட் பண்றான். ஷாங் சோல்ஜர்ஸ் பயங்கரமான கேட்டபல்ட்டை பயன்படுத்தி மிகப்பெரிய பாறைகளை பறக்க விட்டு ஜிஷோ கோட்டையோட வாலை பிரேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வாலோட ஒரு பக்கம் உடைஞ்சு இப்ப உள்ள போக வழி கிரியேட் ஆகிடுது. அப்புறம் கமாண்டர் ஹாஸ்டேஜ் பிரிகேட அனுப்புறாரு. ஜிஷவ் நாட்டை சேர்ந்தவங்களும் விடல. வால் மேல இருந்து எக்கச்சக்க ஆரோஸால ஃபயர் பண்ணி பல சோல்ஜர்ஸை கொன்னு குவிக்கிறாங்க. ஜிஷவ் நாட்டுக்காரங்க அவங்க கோட்டைக்கு முன்னாடி குவிச்சு வச்சிருந்த
பாடிஸ்ல ஆயில ஊத்தி வச்சிருக்காங்க. அத கரெக்டா ஷாங் சோல்ஜர்ஸ் கிட்ட வந்ததும் ஃபயர் ஆரோவை பயன்படுத்தி கொளுத்தியும் விட்டுட்டாங்க. குதிரைங்கெல்லாம் நெருப்பை பார்த்து பயப்படுதுங்க. பல சோல்ஜர்ஸ் நெருப்புலயே மாட்டிக்கிட்டாங்க. இப்ப வால்ல ஓபனிங் இருக்க பக்கம் கூட போக முடியல. ஹாஸ்டேஜ் பிரிகேட் முன்னேற முடியாம இப்ப பின்வாங்கிட்டாங்க. அத ஜிஷவ் நாட்டை சேர்ந்த சோல்ஜர்ஸ் கொண்டாடுறானுங்க. கமாண்டர் இன்ஷவ் திரும்பி வந்த அவனோட சோல்ஜர்ஸை தாறுமாறா தீட்டிட்டு அப்புறம் குதிரைங்களோட கண்ணை கட்டி விட்டுட்டு நேரா நெருப்புக்குள்ள பூந்து போக சொல்றான். இன்ஷோவே ஆர்மியை லீட் பண்ண இப்ப வாலை ஈஸியா பிரீச் பண்ணிட்டு உள்ள வந்து ஹாஸ்டேஜ் பிரிகேட் சரசரன்னு ஜிஷவ் ஆர்மியை காலி பண்ணிட்டாங்க. ஜிஷவ் ஆர்மி தோத்துட்டு அடுத்து ஹாஸ்டேஜ் பிரிகேட் சூகு ஃபேமிலியை ட்ராக் பண்ணி ஷுவான் யுவான் டூம்ப் இருக்க இடத்துக்கு வந்துட்டாங்க. லார்ட் சூகுவோட பெரிய பையன் சூ குவான்ஷாங்கோட கதையும் அங்க முடிச்சிட்டாங்க. இன்ஷவ் லார்ட் சூகு கூட சண்டை போடும்போது ஒரு பெரிய பாறையை உடைச்சிட்டாரு. அந்த பாறைக்கடியில ஒரு கேவ் இருக்கு. அந்த கேவ்ல ஒரு வித்தியாசமான மூடி வைக்கப்பட்ட பானையும் இருக்கு. சண்டையில சூகு இன்ஷோவை கத்தியால குத்திட அப்ப இன்ஷோவோட ரத்தம் உடைஞ்ச பாறை மேல வடிஞ்சு ஊத்தி அப்படியே ரத்தம் அந்த கேவ் வரைக்குமே வழிஞ்சுக்கிட்டே போய் கடைசியா அந்த பானை மேலேயுமே அந்த ரத்தம் ஊத்துது. ரத்தம் பட்டதும் அந்த பானை ரியாக்ட் ஆகி அதுக்குள்ள அடைக்கப்பட்டிருந்த டீமன் ரிலீஸ் ஆகிடுது. ஜீஃபாவும் கமாண்டர் பையன் இன்ஜியாவோவும் அங்க மிச்சம் மீதி இருந்த ஜிஷாவ் நாட்டு சோல்ஜர்ஸையும் கொன்னுட்டாங்க. கமாண்டர் இன்ஷவ் ஜிஷாவ் நாட்டு லார்ட் சூகுவையும் கடைசியா கொன்னுட்டாரு. சூகுவோட பொண்ணு சுடாஜி அவளோட அப்பா இறந்ததை பார்த்ததும் அவளுமே அங்கேயே தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துட்டா. திடீர்னு அந்த இடத்துல பனிச்சரிவு ஏற்படுது. அதுல ஜிஃபா இன்ஜியாவோ இன்ஷவ் எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க. பனி சரிஞ்சு முடிஞ்சு முழுசா அமைதியானதுக்கு அப்புறம் திடீர்னு இறந்து போன சுடாஜி கண் முழிச்சிட்டா. எப்படின்னா அந்த பானையில இருந்து வெளில வந்த டீமன் இப்ப சுடாஜி உடம்புல தான் இருக்கு. ஃபோர் டியூக்ஸோட ரெண்டாவது பசங்களும் இன்ஷோவோட பையன் இன்ஜியாவோவும் சுடாஜியை பார்த்துட்டு அவளை கொல்லலாமா வேணாமான்னு டிஸ்கஸ் பண்றானுங்க. டீமன் சுடாஜி மாதிரியே நடிக்குது. பசங்க யாருக்குமே அது டீமன் சுத்தமா தெரியல. கமாண்டரும் அங்க வந்துட்டாரு. அப்ப அந்த டீமன் அவரை பார்த்துட்டு கிட்ட போது திடீர்னு அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுது. கேம்ப்ல ஹாஸ்டேஜ் வாரியர்ஸ்லாம் வின் பண்ணதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நார்த் டியூக்கோட ரெண்டாவது பையனான சாங் இங் பியாவோ ஜீஃபா கிட்ட உங்க அப்பாக்கு விவசாயம் தான் பண்ண தெரியும், நீ ஒரு ஃபார்மர்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிக்கிறான். ஜீஃபா உங்க அப்பா ஒரு ஹண்டர், ஆனா அவருக்கு ஒழுங்கா வேட்டையாட கூட தெரியாதுன்னு சொல்லி மறுபடியும் கிண்டல் பண்றான். இதனால ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இன்ஷவ் பேட்டில் ஏற்பட்ட காயத்தால கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அப்ப இன்ஷவோட பிளட் கீழே சொட்டுது. அதை பார்த்த சுடாஜி அந்த பிளட்டை வந்து நக்கி பார்க்கறா. இப்ப அந்த டீமனுக்கு இன்ஷவோட ஆசைகள் என்ன, அவனுக்கு என்ன வேணும், இந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சிட்டு இன்ஷவோட ஆசை அவன் கிங் ஆஃப் ஆல் ரெலம்ஸா ஆகணும்ன்றது தான். ஆனா அடுத்த கிரவுன் பிரின்ஸ் இன்ஷோவோட அண்ணன் இன்கியூ தான். டீமன் நான் உனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்றேன்னு சொல்லிட்டு இன்ஷோவோட காயத்தை நக்குது. பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே அந்த காயம் அப்படியே ஹீல் ஆகிடுது. அது இன்ஷோவுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. இப்ப ஹாஸ்டேஜ் பிரிகேட் கிளம்பி ஷாங் டைனஸ்டியோட கேபிட்டலான ஷாவோஜிக்கு வந்துட்டாங்க. ஜீஃபா 8 வருஷமா ஹாஸ்டேஜ் பிரிகேட்ல இருக்கான். இன்னைக்கு தான் மக்கள் எல்லாருமே அவங்கள கொண்டாடுறாங்க. அதை பார்க்கிற அவனுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. கிங் ஈயும் கிங்கோட முதல் பையனான கிரவுன் பிரின்ஸ் இன்கியூவும் இன்ஷோவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஷோ கிங்க்கு லார்ட் சூகுவோட தலையை கிஃப்டா கொடுக்கறான். கிரவுன் பிரின்ஸ்க்கு இன்ஷோ சூகுவோட பொண்ணு சுடாஜியை கிஃப்டா கொடுக்கறதா சொல்லி அவளையும் காட்டுறான். கிரவுன் பிரின்ஸ் அவங்களோட வெற்றியை கொண்டாட நாளைக்கு மிகப்பெரிய விருந்துக்கு ரெடி பண்ண சொல்றாரு. ஹாஸ்டேஜ் பிரிகேட் அவங்களோட வெற்றியை கொண்டாட கிங்காக வார் டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதை கிங் ஈ அப்புறம் பிரின்ஸ் இன்கியூ அப்புறம் கமாண்டர் இன்ஷோ எல்லாரும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிரவுன் பிரின்ஸும் திடீர்னு வார் டான்ஸ் ஆடுறான். அப்புறம் டக்குன்னு ஸ்வாடை எடுத்து கிங்கையுமே குத்தி கொண்டு போட்டுட்டான். ஹாஸ்டேஜ் பிரிகேட் உடனே பிரின்ஸை சுத்தி வளைச்சிட்டாங்க. பிரின்ஸ் இப்ப டீமன் கட்டுப்பாட்டுல இருக்கான். அதான் பிரின்ஸ் திடீர்னு வித்தியாசமா நடந்துக்க காரணம். பிரின்ஸ் பொறுமையா இன்ஷோ கிட்ட போய் அவரையுமே ஸ்வாடால குத்த ட்ரை பண்ண ஜீஃபா அதை தடுக்க ட்ரை பண்றான். கடைசியில பார்த்தா ஜீஃபா தெரியாம கிரவுன் பிரின்ஸ் இன்கியூவை கொன்னுட்டான். ராயல் ஃபேமிலியை சேர்ந்த யாராவது கொன்னுட்டா அவங்களுக்கான தண்டனையா கொன்னவனோட ஃபேமிலியவே கொன்னுடுவாங்க. அதனால ஜீஃபா ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறான். அடுத்த கிங் ஆகிற வாய்ப்பு இப்ப கிங்கோட ரெண்டாவது பையன் கமாண்டர் இன்ஷோவுக்கு தான் இருக்கு. இன்ஷோ முன்னாடி வந்து என்னோட பிரதர் கிங்க கொன்னு இருக்கான், அப்படிப்பட்ட கிரிமினலை தான் ஜீஃபா கொன்னு இருக்கான், அதனால ஜீஃபா மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி ஜீஃபாவை காப்பாத்திட்டான். இஷ்யூ பேலஸ்ல சுப்ரீம் 12 இம்மோர்டல்ஸை அசெம்பிள் பண்ணி எர்த்தோட ஃபேட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு.
த கிரேட் கர்ஸால எர்த் பாதிக்கப்பட போது இதனால எர்த்ல டீமன்ஸ் ஆட்டம் அதிகமாகும், அதோட வார்ஸும் அதிகரிக்கும். பேங்கு உலகத்தை கிரியேட் பண்ணப்ப அவரோட பியூர் கியூ வானத்தையும் அவரோட இம்பியூர் கியூ பூமியையும் கிரியேட் பண்ணுச்சு. அதனால எர்த்ல லைஃப் ஃபார்ம்ஸும் கிரியேட் ஆச்சு. கிரேட் கர்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு இந்த உலகமே இல்லாத அளவுக்கு அழிவை ஏற்படுத்தும். அதை தடுக்க லேடி நியூவா ஃபங்க்ஷன் பேங்க்ன்ற ஆர்டிஃபேக்ட 12 இம்மோர்டல்ஸ் பாதுகாப்புல விட்டுட்டு போனாங்க. ஃபங்க்ஷன் பேங்க கிங் ஆஃப் ஆல் ரெலம்ஸ் கிட்ட டெலிவரி பண்ணிட்டா அவன் மூலமா நியூ காட்ஸ் கிரியேட் ஆகி வரப்போற ஆபத்து தடுக்கப்பட்டு கிரேட் கர்ஸும் நீங்கிடும். சுப்ரீம் ஒன் கிங் ஆஃப் ஆல் ரெலம்ஸ் கிட்ட ஃபங்க்ஷன் பேங்க டெலிவரி பண்ண மவுண்ட் குன்லுன்ல டிசைபிள் மாங்கா இருக்க ஜியாங் ஜியாவை செலக்ட் பண்ணிருக்காரு. ஜியாங் ஜியா ஒரு இம்மோர்டல். அவன் ஃபங்க்ஷன் பேங்க தொட்டானா அவனோட பவர்ஸ் எல்லாமே அவனை விட்டு போயிடும். கடைசியில நார்மல் ஹியூமனா மாறிடுவான். அதோட குன்லுன்கும் திருப்பி வரக்கூடாது. ஜியாங்கோ அதை ஏத்துக்க தயாரா தான் இருக்கான். ஏன்னா 12 இம்மோர்டல்ஸ் 1000 வருஷங்களுக்கு மேல அவங்க பவர்ஸை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஜியாங் 40 வருஷமா தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அதனால அவனோட பவர்ஸ் வேஸ்டா போறதுல அவனுக்கு எந்த வருத்தமும் இல்ல. இம்மோர்டல்ஸ் ஜியாங் அசிஸ்ட் பண்ண நிஷான் யாங் ஜியான்ற 2 டிசைபிள்ஸையும் அவர் கூட அனுப்புறாங்க. டிராகன் பியர்ட் டைகர் அந்த இடத்துக்கு வருது. வந்ததோட வாயில இருந்து ஃபங்க்ஷன் பேங்க கக்குது. கடைசியா அந்த டிராகனே அந்த ஆர்டிஃபேக்ட்க்கு ப்ரொடெக்ஷனாவும் மாறிடுது. ஜியாங் அந்த ஆர்டிஃபேக்ட தொடுறான். தொட்டதும் உடனே அவனோட இம்மோர்டல் பவர்ஸ் எல்லாமே அவனை விட்டு போயிடுது. இப்ப ஜியாங்கும் வயசாகி அவனோட உண்மையான தோற்றத்துக்கு மாறிட்டான். ஷாங் டைனஸ்டியோட புது கிங்கா இன்ஷோ பதவி ஏத்துக்க போற செரிமோனி ஷாவோஜி சிட்டில நடந்துட்டு இருக்கு. செரிமோனிக்கு த கிரேட் பிளாக் பேர்ட் பொம்மையை செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அதுதான் ஷாங் மக்களை உருவாக்குனதா அவங்க நம்புறாங்க. கிங் இன்ஷோவோட அங்கிள் பிகன் தான் ஹை பிரீஸ்டா இருக்காரு. அவர் இப்ப செரிமோனியோட ஒரு பார்ட்டா கிங்டமோட ஃபியூச்சரை கணிக்க ஆரம்பிக்கிறாரு. கிங்டம் ரெப்ரசன்ட் பண்ற ஸ்டோன் உடைஞ்சி கீழே விழுந்துடுது. திடீர்னு வானம் மொத்தமும் இருளால சூழப்படுது. ஹை பிரீஸ்ட் அதெல்லாம் பார்த்து பயந்து வேகமா கிங் இன்ஷோ இருக்க இடத்துக்கு ஓடி வந்து கிங்டம் கிரேட் கர்ஸால பாதிக்கப்பட போகுதுன்னு சொல்றாரு. ஹை பிரீஸ்டோட கணிப்பு படி ராயல் ஃபேமிலி மெம்பரே தன்னோட சொந்த அப்பாவையும் நாட்டோட கிங்கையும் கொன்னதுதான் இந்த கிங்டம் சபிக்கப்பட்டதுக்கான காரணம். ஹை பிரீஸ்ட் கிரேட் கர்ஸ் விலகணும்னா செங்டங்கோட டிசெண்டன்ட்ஸ் இனிமேல் கிங் ஆஃப் ஆல் ரெலம்ஸா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. செங்டங் ஷாங் டைனஸ்டியை உருவாக்குனப்ப நடந்த வார்ல எக்கச்சக்க உயிர் போயிடுச்சு. அதனால கோவமான காட்ஸ் அப்பவும் எர்த்த சபிச்சாங்க. 7 வருஷம் மக்களும் கிங்டமும் வறட்சியால பாதிக்கப்பட்டது. அப்ப அந்த சாபத்தை போக்க கிங் செங்டங் மிகப்பெரிய நெருப்பு சமாதியை உருவாக்கி அதுல தன்னையே எரிச்சுக்கிட்டாரு. அதனால சாபமும் நீங்கிடுச்சு. புது கிரவுன் பிரின்ஸ் இன்ஜியாவோ என்னோட அப்பாவையும் இந்த மாதிரி சாக சொல்றீங்களான்னு கேட்டு பயங்கரமா கோவப்பட அங்கிள் பிகான் கிரேட் கர்ஸ் எர்த்தையே மொத்தமா அடிச்சிடும். அதோட ஆபத்து புரியாம பேசாதன்னு அவனை தாறுமாறா திட்டிடுறாரு. பிரின்ஸ் அவனோட அப்பா கிட்ட கிரவுனை எனக்கு பாஸ் பண்ணுங்க, நான் உங்களுக்காக என்னையே சாக்ரிஃபைஸ் பண்றேன்னு சொல்றான். கிங் இன்ஷோ அதை ஏத்துக்கல. அதுக்கு பதிலா ஷாவோஜி நகரத்துல அவரோட முன்னோர்கள் மாதிரியே ஒரு நெருப்பு சமாதியை கட்டி அதுல தன்னோட உயிரை தியாகம் பண்ண போறதா சொல்லிட்டான். கிங் இத சொன்னதுமே இப்போதைக்கு கிங்டம் சூழ்ந்த இருள் அப்படியே நீங்கிடுது. குயின் கிங்க கூப்பிட்டு வர சொல்லி ஒரு கார்ட அனுப்பியிருந்தாங்க. அந்த கார்டு 1 மணி நேரம் வெயிட் பண்ணியுமே கிங் அவனை கண்டுக்கவே இல்ல. பிரின்ஸ் இன்ஜியாவோ நான் போய் அப்பாவை கூப்பிட்டு வரேன்னு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு கிளம்புறான். பிரின்ஸ் போறப்ப வழியில ஏதோ சத்தம் கேக்குது. இவனு போய் என்னன்னு பாக்குறான். பார்த்தா அங்க ஒரு டீமன் ஃபாக்ஸ் ஒரு ஹியூமனை கொன்னு தின்னுட்டு இருக்கு. டீமன் ஃபாக்ஸ் பிரின்ஸை பார்த்ததும் தப்பிச்சு ஓட ஆரம்பிக்குது. பிரின்ஸும் விடாம அதை பிடிக்கிறதுக்காக வேகமா ஓடுறான். டீமன் ஃபாக்ஸ் டியர் டெரஸ்குள்ள போயிடுது. அங்கதான் கிங் இப்ப இருக்காரு. உடனே பிரின்ஸ் ஜிஃபாவையும் வழியில பார்த்துட்டு அவனையும் கூப்பிட்டுக்கிட்டு ஓடுறான். காட்ஸ் கிங் ரெஸ்ட் எடுக்கிறாருன்னு சொல்லி பிரின்ஸை தடுக்கிறாங்க. அப்ப பிரின்ஸ் கிங் ஆபத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு கிங் சேம்பருக்குள்ள போறான். இன்ஜியாவோவும் ஜிஃபாவும் சேம்பருக்குள்ள போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திடீர்னு கிங் எந்திரிச்சிட்டாரு. கிங் முதல்ல பிரின்ஸ் இன்ஜியாவோ த்ரோனுக்கு ஆசைப்பட்டு அவனை கொல்ல வந்ததா நினைச்சுக்கிட்டான். பிரின்ஸ் டீமன் ஃபாக்ஸ் சேம்பருக்குள்ள வந்ததை நான் பார்த்தேன்னு சொல்றான். அப்ப கிங் கூட லார்ட் சூகுவோட பொண்ணு சுடாஜி ஒன்னா இருக்கிறத பிரின்ஸ் பார்த்துட்டு கோவப்பட கிங் அவனை திட்டி வெளில அனுப்பிட்டாரு. பிரின்ஸ் இன்ஜியாவோக்கு அவனோட அப்பா அவனோட அம்மாக்கு பண்ணிட்டு இருக்க துரோகத்தை சுத்தமா ஏத்துக்கவே முடியல. ஜிஃபா அவனோட நாட்டை விட்டு வந்து 8 வருஷம் ஆச்சு. இப்ப அவனோட அப்பாக்கு அவனோட ஞாபகம் இருக்குமான்னு கூட இவனுக்கு தெரியல. ஜிஃபாவோட அப்பா தான் ஜிக்யூ நாட்டை சேர்ந்த லார்ட் ஜி செங். அவரு வெஸ்ட் டியூக். அவரு நெல் மணியெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வருஷம் அறுவடை ரொம்ப மோசமா தான் இருக்கும்னு சொல்றாரு. கிரேட் கர்ஸ் தான் அதுக்கான காரணம்னு அவருக்கு தெரியும். ஜி செங் முன்னெச்சரிக்கையா 3 வருஷத்துக்கான உணவை சேர்த்து வச்சிருக்காரு. ஆனா பிரச்சனையே அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்றது தான். ஒரே நைட்ல கிங் அண்ட் கிரவுன் பிரின்ஸ் 2 பேருமே இறந்திருக்காங்க. நியூ கிங் உடனே பொறுப்பேத்துக்கிட்டாரு. அதோட 4 டியூக்ஸ்க்கான மீட்டிங்கையும் உடனே அரேஞ்ச் பண்ணிருக்காரு. எல்லாத்தையும் யோசிக்கும் போது கிங் இன்ஷோ மேல ஜி செங்க்கு சந்தேகம் அதிகமா இருக்கு. இருந்தாலும் கிங்
கிங் ஆர்டரை மதிச்சுதான் ஆகணும். அதனால ஷாவோஜிக்கு கிளம்பி போக ஜி செங் முடிவு பண்ணிட்டாரு. ஜி செங்கோட முதல் பையன் தான் போ இக்காவோ. அவனோட பாதுகாப்புல ஜிக்யூ நாட்டை விட்டுட்டு அவரோட இரண்டாவது பையன் ஜிஃபாவை பார்க்க போற சந்தோஷத்துல ஷாவோஜிக்கு கிளம்புறாரு. ஜியாங், நீஷா, யாங் ஜியான் 3 பேருமே ஷாவோஜிக்கு வந்துட்டாங்க. ஆனா கிங்க பார்க்க அங்க மிகப்பெரிய கியூவே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஜியாங் ஒரு எலிக்சர் டேப்லெட்டை சீஃப் கார்டுக்கு லஞ்சமா கொடுத்து அவனை கரெக்ட் பண்ணிட்டு கிங்க பார்க்க சந்தோஷமா போறான். ஷாவோஜில மிகப்பெரிய நெருப்பு சமாதியை வேகமா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பிரின்ஸ்க்கு உண்மையாவே கிங்டம்காக அவரை சாக்ரிஃபைஸ் பண்ண போறாரான்னு டவுட் வந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். சீஃப் கார்டு இம்மோர்டல்ஸ் 3 பேரையுமே கிங் கிட்ட கூப்பிட்டு போகல, சாக்ரிஃபிஷியல் பியர் இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். ஏன்னா அவங்கள அவன் நைஸா ஏமாத்தி அடிமைகளா அவங்கள வித்துட்டான். கார்டு ஒருத்தன் வேலை செய்ய சொல்லி இவங்கள சாட்டையால அடிக்க வர நீஷா அந்த சாட்டையை பிடிச்சி நல்லா சுழட்டுன்னு சுழட்டி அவனை வீசி எரிஞ்சிட்டா. அப்ப யானை ஒண்ணு பயந்து ஓட அது மேல கட்டப்பட்டிருந்த கயிறால மரக்கட்டை எல்லாமே வேகமா மேல இழுக்கப்படுது. நீஷா அவளோட பவர்ஸை யூஸ் பண்ணி கிளம்பி போய் அந்த கட்டெல்லாம் கீழே விழாம பிடிச்சிட்டா. அப்பவும் ஒரு கட்டை கீழே விழுது. அதை யாங் ஜியான் துண்டு துண்டா வெட்டி போட்டு மக்களை காப்பாத்திட்டான். நடந்த எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த பிரின்ஸ் அண்ட் ஜீஃபா வந்தவங்க இம்மோர்டல்ஸ்னு தெரிஞ்சுக்கிறாங்க. சாசரர் ஷென் காங்போவோ கிங் கிட்ட அவனோட திறமையை காட்ட வந்திருக்கான். அதுக்காக அவனோட தலையை மட்டும் உடம்புல இருந்து தனியா பிரிச்சு பறக்க விட்டும் காட்டுறான். அதை பார்த்த கிங்கும் இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. கிங் நெருப்புல எரிஞ்சாலும் எனக்கு ஒன்னும் ஆகக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு வித்தையை எனக்கு கத்து கொடுக்கணும்னு சொல்ல சாசரர் அது ஒன்னும் பிரச்சனையே இல்ல, ஆனா அந்த வித்தையை கத்துக்க 500ல இருந்து 1000 வருஷம் ஆகிடும்னு சொல்லிட்டான். கிங்கும் இந்த சாசரர் வேலைக்கே ஆக மாட்டான்னு முடிவு பண்ணி அவனை துரத்தி விட்டுட்டான். பிரின்ஸ் குன்லூன் இம்மோர்டல்ஸை கிங்க பார்க்க கூப்பிட்டு வரான். இம்மோர்டல்ஸும் அந்த ஃபங்க்ஷன் பேங்கை கிங் கிட்ட ஒப்படைக்க போறாங்க. சாசரர் ஃபங்க்ஷன் பேங்க் அந்த பேரை கேட்டதும் அங்க நடக்கிற எல்லாத்தையும் நல்லா கவனிக்க ஆரம்பிக்கிறான். ஜியாங் ஜியா ஃபங்க்ஷன் பேங்க் நியூ காட்ஸை கிரியேட் பண்ணி எர்த்த கிரேட் கர்ஸ்ல இருந்து காப்பாத்துன்னு சொல்றான். சாசரர் ஃபங்க்ஷன் பேங்கால இறந்தவங்களோட சோலை அப்சர்வ் பண்ண முடியும். அப்ப அது இன்னும் பவர்ஃபுல்லா மாறும். அந்த பவர்ஸை கிங்கால கமாண்ட் பண்ண முடியும்னு சொல்றான். கிங்க்கு எவ்வளவு பேர் சாகுறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி ஃபங்க்ஷன் பேங்க்கு பவர் கிடைக்கும்னு புரியுது. சாசரர் அந்த ஆர்டிஃபேக்ட் முதல்ல உண்மையான செக் பண்ணணும்னு சொல்ல கிங் உடனே பக்கத்துல இருந்த கார்டை கத்தியால குத்தி கொண்டு போட்டுட்டான். சாசரர் சோல் ரெவலேஷன் மந்திரத்தை போட்டு பாடியில இருந்து சோலை பிரிச்சு தனியா எடுக்க உடனே ஃபங்க்ஷன் பேங்க் அந்த சோலை அப்சர்வ் பண்ணிடுது. ஜியாங் சியாக்கு இப்ப கிங் ஆஃப் ஆல் ரெலம்ஸ் நல்லவன் இல்லைன்னு நல்லா புரிஞ்சுட்டு அதனால அந்த ஆர்டிஃபேக்டை ஜியாங் எடுத்து அதை ஓபன் பண்ண சில டெக்னிக்ஸ் இருக்குன்னு சொல்லி அதை பண்ணி காட்டுற மாதிரி நல்லா நடிச்சு ஃபங்க்ஷன் பேங்கை எடுத்துக்கிட்டு அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். காட்ஸ் 3 இம்மோர்டல்ஸையும் சுத்தி வளைக்க நீஷான் யாங் ஜியான் காட்ஸ் அவங்க பவர்ஸால பொளந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க. சாசரரும் அவங்கள தடுக்க பார்க்க பவர்ஸ் உள்ள இம்மோர்டல்ஸ் அவனையும் தடுத்துட்டாங்க. நீஷா ஜியாங்க பிடிச்சி வெள்ள தூக்கி வீசி எரிஞ்சிட்டா. அவரு வெள்ள இருக்க குதிரை மேல போய் விழுந்து அதுலயே தப்பிச்சு போறாரு. கிங் அந்த இம்மோர்டல்ஸை கேப்சர் பண்ண பிரின்ஸையும் ஜீஃபாவையும் அனுப்புறாரு. இம்மோர்டல்ஸ் 2 பேரும் எல்லா காட்ஸையும் பொளந்து கட்டிட்டு வேகமா தப்பிச்சு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஜீஃபாவும் இன்ஜியாவும் விடாம அந்த இம்மோர்டலை துரத்திக்கிட்டு பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ளேயே போயிட்டாங்க. இம்மோர்டல் ஜியாங் எங்க போனாருன்னு தெரியாம 2 பேருமே பிரிஞ்சு போய் தேட ஆரம்பிக்கிறானுங்க. ஜியாங் ஒரு மலையோட எட்ஜில நடந்து போய் தப்பிக்க பார்க்க பிரின்ஸும் அதை பார்த்துட்டு ஆபத்தான அந்த வழியில அவரை பிடிக்க போறான். பிரின்ஸ் எதுக்காக கொடுக்க வந்த ஆர்டிஃபேக்ட கொடுக்காம எடுத்துக்கிட்டு ஓடுறீங்கன்னு கேட்க ஜியாங் இறக்கமே இல்லாம இன்னொரு ஹியூமனை கொல்றவன் கிங் ஆஃப் ஆல் ரெலம்ஸா இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. திடீர்னு பிரின்ஸ் தவறி கீழே விழ போறான். அப்ப அவனை ஜியாங் பிடிச்சிட்டாரு. ஆனா அவரால் அவனை மேல தூக்க முடியல. பிரின்ஸ் கீழே விழ போற நேரத்துல அங்க ஜீஃபா வந்து அவனை காப்பாத்திட்டான். ஜியாங் ஒரு ஹீலிங் எலிக்சரை பிரின்ஸுக்கு கொடுத்து படுக்க வச்சுட்டான். ஜீஃபா அந்த ஆர்டிஃபேக்ட கிங் கிட்டயே கொடுத்துற சொல்றான். ஆனா அவரு கொடுக்கறதா இல்ல. பிரின்ஸ் எந்திரிச்சு மாஸ்டர் ஜியாங் சியா கிட்ட இருந்த ஆர்டிஃபேக்ட புடுங்கிட நீஷா அங்க வந்து அவ பவரால பிரின்ஸை நல்லா லாக் பண்ணிட்டா. ஜீஃபா ஆர்டிஃபேக்ட எடுத்து தண்ணியில போட்டுடுவேன் மிரட்டி பிரின்ஸை ரிலீஸ் பண்ண சொல்றான். ஆனா இம்மோர்டல்ஸ் அதை கேட்கல. அப்ப ஜீஃபா அந்த ஆர்டிஃபேக்டை கீழே போட்டுட்டான். மாஸ்டர் எகிரி குதிச்சு அவரோட பவரை யூஸ் பண்ண ட்ரை பண்றாரு. அப்புறம் தான் அவருக்கு அவரோட பவர்ஸ் இப்ப அவர்கிட்ட இல்லைன்னு அவருக்கு தெரியுது. நீஷான் யாங் ஜியான் அவரை காப்பாத்த இப்ப கீழே குதிக்கிறாங்க. அதனால இப்ப பிரின்ஸையுமே விட்டுட்டாங்க. தண்ணிக்குள்ள விழுந்த ஆர்டிஃபேக்ட
கஷ்டப்பட்டு மாஸ்டர் புடிச்சிட்டாரு. கடைசியில ஆழத்துல மாட்டி மூச்சு விட முடியாம தண்ணிக்குள்ளேயே மயங்கிட்டாரு. நீஷா கடைசியில வந்து மாஸ்டர் ஜியாங்க எப்படியோ காப்பாத்திட்டா. சாசரர் ஷென்காங்பவோ கோல்டன் டர்ட்டில் ஐலாண்ட்ல இருக்க அவனோட மாஸ்டர் கிட்ட வந்து அவன் ஃபங்க்ஷன் பங்க பார்த்ததையும் ஷாவோஜில நடந்ததையும் சொல்றான். மாஸ்டர் சோல் இன்ஸ்டிலேஷன் பவரை சாசரருக்கு கொடுத்து அந்த ஆர்டிஃபேக்ட உடனே எப்படியாவது எடுத்துக்கிட்டு வர சொல்லிட்டான். ஜீஃபா பிரின்ஸை காப்பாத்தி சேஃபான இடத்துக்கு கொண்டு வந்துட்டான். நீஷாக்கும் யாங்கும் ஹியூமன்ஸ் அவங்களை கேப்சர் பண்ண பார்த்தது சுத்தமா பிடிக்கல. அதனால உடனே குன்லூன்கே திரும்பி போயிடலான்னு நினைக்கிறாங்க. மாஸ்டர் ஜியாங் கிரவுன் பிரின்ஸ் இன்ஜியாவோ அவனோட அப்பா மாதிரி இல்ல, அவன் தான் அடுத்த கிங் ஆஃப் ஆல் ரெலம்ஸ். அதனால அவன் கிங் ஆனதும் அவன் கிட்ட ஃபங்க்ஷன் பேங்க ஒப்படைச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டாரு. திடீர்னு காட்டுக்குள்ள மிகப்பெரிய இடி ஒண்ணு விழுந்த சத்தம் கேக்குது. அதே சத்தம் அந்த காட்டு வழியா போய்கிட்டு இருந்த ஜீஃபா அப்பா ஜீசங்கும் கேட்டு அவர் என்னன்னு கிட்ட போய் பாக்குறாரு. இடி விழுந்த இடத்துல ஒரு டீமன் பேபி ஒண்ணு இருக்கு. அது அழுதுகிட்டே இருக்கு. உடனே ஜீசங் அந்த குழந்தையை எடுத்து மடியில வச்சுக்கிட்டாரு. இம்மோர்டல் யாங் ஜியான் அண்ட் நீஷா அங்க வந்து அந்த டீமன் குழந்தைய உடனே கொன்னுறது தான் நல்லதுன்னு சொல்றாங்க. ஜீசங் டீமனா இருந்தாலும் அது குழந்தை நல்லவன் கெட்டவன்றதெல்லாம் ஒருத்தன் வளர்க்கப்படுற விதத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. மாஸ்டர் ஜியாங் ஜியாவுமே ஜீசங் சொன்னதை ஏத்துக்கிட்டாரு. ஜியாங் குழந்தைய பார்த்துட்டு அது வீக்கா இருக்குன்னு சொல்லி மவுண்ட் குன்னூன்ல இருக்க சுப்ரீம் ஒன் கிட்ட குழந்தைய அனுப்பலான்னு சொல்ல அதை ஜீசங்குமே ஏத்துக்கிட்டாரு. மாஸ்டர் ஜீசங் கிட்டயே குழந்தைக்கு ஒரு பேரு வைக்க சொல்ல ஜீசங் குழந்தைக்கு லை ஷென்ஷின்னு பேரு வைக்கிறான். மாஸ்டர் அவரோட டிசைபிள்ஸ்ட குழந்தைய கொடுத்து மவுண்ட் குன்லூன்க்கு எடுத்துட்டு போக சொல்லிட்டாரு. ஜீசங் மூலமா 4 டியூக்ஸும் இந்த காட்டு வழியா ஷாவோஜிக்கு போக போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட மாஸ்டர் ஜீசங் மூலமாவே 4 டியூக்ஸையும் ஒன்னா அந்த காட்டுக்குள்ளேயே மீட் பண்ண ஏற்பாடு பண்றாரு. மாஸ்டர் டியூக்ஸ் கிட்ட இன்ஷோவை கிங் பதவியில இருந்து விலக வச்சுட்டு புது கிங்க இன்ஜியாவோவை பதவி ஏத்துக்க வைக்க சொல்றான். இவங்க கேவுக்குள்ள பேசுறது அந்த இடத்துக்கு வெளில இருக்க ஜீஃபாக்கும் கேக்குது. அவனும் மறைஞ்சிருந்து ஒட்டு கேட்க ஆரம்பிக்கிறான். கிரேட் கர்ஸால ஃபாரஸ்ட் ஃபீல்ட்ஸ் நியூ பார்ன் பேபிஸ்னு இப்பவே எக்கச்சக்க பாதிப்புலாம் ஏற்பட ஆரம்பிச்சிட்டு டியூக் ஆஃப் த வெஸ்ட் ஜீசங்கால ஃபியூச்சரை கணிக்க முடியும். அவரு ஃபியூச்சரை கணிச்சு பார்த்ததுல பழைய கிங்க இன்கியூ கொல்லலன்னும் அதை பண்ணது வேற யாரோன்னும் தெரியுது. டியூக்ஸ் கண்டிப்பா இப்ப கிங்கா இருக்க இன்ஷோ தான் எல்லாத்தையுமே பண்ணிருப்பான்னு புரிஞ்சுக்கிறாங்க. சில டியூக்ஸ் அவங்க பசங்க ஷாவோஜில ஹாஸ்டேஜா இருக்காங்கன்னு பயப்படுறாங்க. ஆனா சவுத் டியூக் தனியாவே வார்க்கு ரெடியாக போறதா சொல்லிட்டு கிளம்புறான். ஜீஃபா உள்ள வந்து நீங்க பண்றது கிங்டம்க்கு பண்ற துரோகம்னு சொல்லி எல்லாரையுமே தடுக்கிறான். ஜீசங் அவனை பார்த்த உடனே அது அவனோட பையன் தான் தெரிஞ்சுக்கிட்டான். ஜீஃபா இன்கியூ தான் கிங்க கொன்னாரு, அதை நான் என்னோட கண்ணால பார்த்தேன்னு சொல்ல டியூக் ஒருத்தன் இப்படிதான் நம்ம பசங்க எல்லாரையுமே அவங்க பிரெயின் வாஷ் பண்ணி நமக்கு எதிராகவே வளர்த்திருப்பாங்க, நம்மளால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு வருத்தப்படுறாரு. ஜீஃபா டியூக்ஸ் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்ப ராயல் கார்ட்ஸுமே அங்க வந்து டியூக்ஸ் எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கிங் அவரோட கோர்ட்ல ஜீசங் கிட்ட உன்னால ஃபியூச்சரை கணிக்க முடியல, இப்ப கணிச்சு சொல்லுன்னு சொல்ல ஜீசங்கும் செக் பண்ணி பார்த்துட்டு கிங் அவரோட சொந்த வாரிசாலேயே கொல்லப்படுவான்னு சொல்றாரு. ஆனா கிங் அதை நம்பாம சிரிக்கிறான். கிங் டியூக்ஸோட 4 பசங்களையுமே அவங்க அப்பா கிட்ட போய் நிக்க சொல்ல அவங்களுமே போய் நிக்கிறாங்க. ஈஸ்ட் டியூக் என்னோட தங்கச்சி தான் உங்க ஒய்ஃப், உங்களுக்கு எதிராக நான் ஒன்னும் பண்ண பிளான் பண்ணலன்னு சொல்றான். நார்த் டியூக்கும் நான் எந்த சதியும் பண்ணலன்னு சொல்லிட்டான். சவுத் டியூக் நீ பண்ண தப்பு எல்லாமே எனக்கு தெரியும், உன்னால நாடு மொத்தமுமே அழிய போது, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கத்துறான். கிங் டியூக்ஸோட பசங்க கிட்ட உங்களோட அப்பா அவங்களோட ஃபேவரட்டான பசங்களை அவங்க கூட வச்சுக்கிட்டு உங்களை கஷ்டப்பட்டுன்னு இங்க விட்டுட்டாங்க. ஆனா உங்களை நான் வளர்த்த, நீங்களா என்னோட கையால ட்ரெயின் பண்ணப்பட்ட வாரியர்ஸ், அதனால உங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன்னு சொல்றான். கிங் டியூக்ஸ் பசங்கள்ட்ட டியூக்ஸை நீங்க கொன்னுட்டா உங்களையே நான் டியூக்ஸ் ஆக்குறேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கறான். பசங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்புறம் நார்த் டியூக்கோட பையன் அவனோட அப்பாட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவரை குத்தி கொன்னு போட்டுட்டான். சவுத் டியூக்கோட பையன் அவனோட அப்பாவை கொல்ல முடியாம கிங்கையே போட்டு தள்ள போய் கடைசியில கிங் அவனை கொன்னுட்டான். அப்புறம் காட் சவுத் டியூக்கையும் கொன்னுட்டாங்க. ஈஸ்ட் டியூக் பையன் கையில இருக்க ஸ்வாடால அவரே குத்திக்கிட்டு இறந்துட்டாரு. ஜீஃபாக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல. அப்பா அவன் கிங் கால்லயே விழுந்து என்னோட அப்பா தான் எல்லாத்துக்கும் காரணம், அவரு அவ்வளவு ஈஸியாலாம் சாக கூடாது, அவரை பப்ளிக்கா மன்னிப்பு கேட்க வைக்கணும்னு சொல்றான். அத கிங்கும் ஏத்துக்கிட்டு ஜீசங்க டஞ்சன்ஸ்ல அடைச்சு வச்சிட சொல்லிட்டான். ஜீஃபா யாருக்கும் தெரியாம டஞ்சன்ஸ்ல இருக்க அவனோட அப்பாவை போய் பார்த்து நான் கிங்ட்ட பேசிட்டேன், நீங்க உங்களோட கிரைம்ஸை ஒத்துக்கிட்டா அவரு உங்களை ஜிக்யூக்கே மறுபடியும் அனுப்பிடுவாருன்னு சொல்றான். ஜீசங் இப்பதான் அவரோட பையனை இன்ஷோ மாதிரி ஒரு ஈவில் பர்சன் கிட்ட அனுப்புனதை நினைச்சு ரொம்ப
வருத்தப்படுறாரு. ஜீஃபா கிங் எவ்வளவு நல்லவரு, எவ்வளவு வேகமா தன்னோட உயிரை நாட்டுக்காக கொடுக்க முடிவு பண்ணாரு, எல்லாத்தையும் நான் என்னோட கண்ணால பார்த்தேன். உங்களோட ப்ராஃபசிஸை நம்பி நீங்க கிங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்றான். ஜி செங் இன்ஷவ் எதை நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறானோ அதை மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க. அதே மாதிரி கிங் சொல்றதெல்லாம் நீ நம்பி இருந்தா என்ன நீ கோர்ட்லயே கொண்டு இருப்ப, நீ குழப்பத்துல இருக்கன்னு சொல்லிட்டாரு. டியர் டெரஸ்ல கிங் சுடாஜி கூட சேர்ந்து ஹாட் பாத் எடுத்துக்கிட்டு இருக்காரு. சுடாஜி அவளோட சாகா வரத்தை கிங் கூடவும் ஷேர் பண்ணிக்க ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்றா. குயின் ஜியாங் அங்க வந்து கிங் கிட்ட அவளையுமே கொன்னுட சொல்றா. ஏன்னா அவ ட்ரேட்டரான ஈஸ்ட் டியூக்கோட தங்கச்சின்றதால கொன்னுட சொல்ல கிங் நீ டியூக்ஸ நம்புறியான்னு கேட்க குயின் டியூக்ஸ் கிங்டம்க்கு ரொம்ப லாயலானவங்க, அவங்க பசங்களையே விட்டு டியூக்ஸ கொன்னீங்க, உங்க மக்களையே நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க. குயின் கிங்டமோட குயினா கிங்க்கு சரியான அட்வைஸை நான் கொடுக்கணும், அதை தான் நான் பண்றேன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்க போக சுடாஜி அதை தடுத்து எதுக்கு உன்னோட அழகான பாடியை வேஸ்ட் பண்ண போற, நடந்தது நடந்து போச்சு, இப்ப நீயும் எங்க கூடவே சேர்ந்துடுன்னு சொல்லி மயக்கிற மாதிரி பேசுறா. குயினும் மயங்கிற மாதிரியே நடிச்சு சுடாஜி கிட்ட போய் அவளோட ஹேர் பின்னை எடுத்து அவளையே கொல்ல பாக்குறா. கடைசியில நடந்த சண்டையில சுடாஜி தப்பிச்சுட்டா, குயின் இறந்துட்டா. பிரின்ஸ் நடந்ததை கேள்விப்பட்டு பயங்கர கோவமா சுடாஜியை கொல்ல அவளோட ரூம்க்கு போறான். அப்ப டீமன் ஃபாக்ஸ் வந்து அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்குது. டீமன் ஃபாக்ஸ் பிரின்ஸை தாறுமாறா அடிச்சு போட்டுட்டு அந்த சுடாஜி உடம்புக்குள்ளேயே புகுந்துடுது. அப்பதான் பிரின்ஸ்க்கு அந்த டீமன் ஃபாக்ஸே சுடாஜி தானே தெரியுது. சுடாஜி பிரின்ஸை அடிச்சு போட்டுட்டு கிங் அங்க வர்றதை பார்த்துட்டு அப்புறம் பிரின்ஸே தெரியாம கிங்க அட்டாக் பண்ண பார்த்த மாதிரி அவனை ஏமாத்தி அட்டாக் பண்ண வைக்குது. பிரின்ஸ் கிட்ட இவ தான் டீமன் ஃபாக்ஸ்னு சொல்றான். ஆனா அந்த கிங் நம்பல. அப்புறம் கிங் அவரை கொல்ல பார்த்த குற்றத்துக்காக காட்ஸை கூப்பிட்டு பிரின்ஸை கேப்சர் பண்ண சொல்றான். பிரின்ஸ் வேகமா மேல இருந்து குதிச்சு தப்பிச்சு அந்த இடத்துல இருந்து ஓடுறான். அப்ப ஜீஃபாவும் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துட்டான். ஜீஃபா பிரின்ஸை ட்ரைனேஜ் சிஸ்டம் வழியா தப்பிச்சு போக வச்சுட்டு அங்கிள் பிகன் கிட்ட போய் எல்லா உண்மையவும் சொல்ல சொல்றான். ஜீஃபா பிரின்ஸ் அவனை அட்டாக் பண்ணிட்டு தப்பிச்ச மாதிரி அவனோட கையை அவனே கிழிச்சுக்கிறான். புது நார்த் டியூக்கும் சந்தேகத்தோட அங்க வந்து ஜீஃபாவை பார்க்கறான். 4-5 நாளுக்கு அப்புறம் நார்த் டியூக் ஜீஃபா கிட்ட வந்து உன்னோட ஆக்டிவிட்டிஸை நான் கண்காணிச்சுட்டு தான் இருக்கேன், நீ தானே பிரின்ஸை மறைச்சு வச்சிருக்கேன்னு கேட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்புறம் ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு ஜி செங்கோட முதல் பையன் போ இக்காவோ அங்க வந்து நார்த் டியூக்க தடுத்துட்டான். முதல்ல ஷாங் நாடு ஹாஸ்டேஜை கேட்டு ஜிக்யூக்கு வந்தப்ப ஜி செங் அவரோட ரெண்டு பசங்களுக்கும் ஆர்ச்சரி போட்டி வச்சாரு. அதுல வின் பண்ணது ஜிஃபா தான். அவன் மிகப்பெரிய வாரியராக ஆசைப்பட்டான். அதனால ஷாங்க்கு ஹாஸ்டேஜாவும் அனுப்பப்பட்டான். இப்ப ஜிஃபாவை மிகப்பெரிய வாரியரா பாக்குறப்ப அவனோட அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போயிக்காவோ எப்படியாவது அவனோட அப்பாவை காப்பாத்தி கூப்பிட்டு போக தான் அங்க வந்திருக்கான். ஜி செங் அவரோட பசங்களுக்கு சின்ன வயசுல ஸ்னோ டிராகன் கால்ஸ்ன்ற ஹார்சஸை கிஃப்டா கொடுத்தாரு. அதுங்களையுமே இக்காவோ இங்க கூப்பிட்டு வந்திருக்கான். இக்காவோ தான் அந்த ஹார்சஸை ட்ரெயின் பண்ணியிருக்கான். அதுங்களுக்கு ஷாவோஜில இருந்து ஜிக்யூக்கு போற வழியவும் நல்லா சொல்லி கொடுத்து தான் வளர்த்திருக்கான். கிங் ட்ரம்ஸ் வாசிக்க அங்க சுடாஜி பயங்கரமா டான்ஸ் ஆட இக்காவோ அங்க ஃப்ளூட் வாசிச்சுட்டு இருக்கான். இக்காவோ கிங் கிட்ட அவனோட அப்பாக்கு பதிலா அவனுக்கு தண்டனையை கொடுக்க சொல்லிட்டு அவனோட அப்பாவை ரிலீஸ் பண்ணிட சொல்லி கேக்குறான். இக்காவோ ஜி செங்கோட மரண தண்டனையவும் ஏத்துக்க தயாரா இருக்கிறதா சொல்றான். மாஸ்டர் யாருக்கும் தெரியாம வந்து ஜிஃபாவை மீட் பண்ணி உடனே பிரின்ஸை பார்த்தே ஆகணும்னு சொல்ல ஜிஃபாவும் மாஸ்டரை கேப்சர் பண்ணி பிரின்ஸ் இருக்க இடத்துக்கு கூப்பிட்டு போறான். மாஸ்டர் பிரின்ஸ் கிட்ட நீ மவுண்ட் குன்லூனுக்கு போயிடு, உன்னை 12 இம்மோர்டல்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, நீ தான் ஃபியூச்சர் கிங் ஆஃப் ஆல் ரெலம்ஸ், உன்னாலதான் இந்த ரெலமை ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னு சொல்றான். பிரின்ஸ் என்னோட அப்பா தான் கிங் ஆஃப் ஆல் ரெலம்ஸ், அவரு இந்த இடத்தை காப்பாத்துவாரு, அவர் அந்த ஃபாக்ஸ் டீமன் ஏமாத்தி எல்லாத்தையுமே பண்ண வச்சுட்டு இருக்கு, அதை மட்டும் அவருக்கு புரிய வச்சுட்டா போதும்னு சொல்றான். மாஸ்டர் ஈவில் இன்டென்ஷன்ஸ் இருக்கிறவங்களால தான் டீமன்ஸ் அட்ராக்ட் பண்ணப்படும், உண்மையா எல்லாத்தையும் உங்க அப்பா பண்ணியிருந்தா என்ன பண்ணுவேன்னு கேட்க பிரின்ஸ் மாஸ்டர் மேல கோவப்படுறான். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த ஹை பிரீஸ்ட் அந்த ஃபாக்ஸ் டீமனை கொன்னா உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும் சொல்றாரு. கிங் ஜி செங் இப்ப சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க அதை ஜி செங்கும் சாப்பிடுறாரு. கிங் எனக்கு உங்க மேல பெரிய மரியாதை இருக்கு, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னு சொல்ல ஜி செங் நீ மக்கள் முன்னாடி சொன்ன மாதிரியே சாக்ரிஃபிஷியல் பயர்ல உன்னோட உயிரை தியாகம் பண்ணிடு, அப்ப கிரேட் கர்ஸும் நீங்கிடும், உன்னோட பேரும் பல ஜெனரேஷன்ஸ்க்கு நிலைச்சு நிக்கும் சொல்றான். ஜி செங்க்கு இத கிங் பண்ண மாட்டான்னு நல்லா தெரியும்.
போ இக்காவோட ஃப்ளூட்டை கிங் எடுத்து காட்ட ஜீசங்க்கு அப்பதான் அவனோட முதல் பையன் ஷாவோஜி சிட்டிக்கு வந்தது தெரியுது. கிங் உன்னோட பையன் சாப்பிட டேஸ்டா இருக்கானான்னு கேட்க அப்பதான் ஜீசங்க்கு போ இக்காவோவை கொன்னு சமைச்சு கொண்டு வந்து அவனுக்கே கொடுத்து சாப்பிட வச்சிருக்கான்னு தெரியுது. ஜீசங்க்கு அது தெரிஞ்சதும் பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டான். ஜீசங் உடனே என்ன கொன்னுடுன்னு சொல்றான். அப்ப கிங் உன்னை விட்டுடுறேன்னு உன்னோட பையனுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், அதனால உன்னை விட்டுடுவேன். அதே மாதிரி நான் சொல்றதையும் நீ பண்ணிட்டா உன்னோட இன்னொரு பையனுக்கும் ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அடுத்த நாள் ஜீசங்க காட் ஷாவோஜியை விட்டு வெளில கூப்பிட்டு போறாங்க. ஜீசங் போற வழியில நான் கிங்க ஏமாத்திட்டேன், கிங்டம் பறிக்க பார்த்தேன்னு கத்திக்கிட்டே போறான். அந்த மாதிரி கிங் இன்ஷவ் ஜீசங்க மிரட்டி சொல்ல வச்சிருக்கான். மக்கள் எல்லாரும் அதை கேட்டு ஜீசங்க கல்லாலியும் குப்பையாலையும் அடிச்சு அனுப்புறாங்க. கிங் இப்ப சுடாஜியை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டான். அதனால அவளை ஹை பிரீஸ்ட் கிட்ட கூப்பிட்டு வந்திருக்கான். ஹை பிரீஸ்ட் அவளை பாக்குற மாதிரி அவளை நல்லா லாக் பண்ணிட்டு அவ தான் ஃபாக்ஸ் டீமன் சொல்லி அவளை கொல்ல போறாரு. ஆனா அதை கிங் தடுத்துட்டான். பிரின்ஸ் முழுசா கட்டப்பட்ட நிலைமையில அங்க வந்து டீமன் ஃபாக்ஸ் சுடாஜி உடம்புக்குள்ள போனதை நான் என்னோட கண்ணால பார்த்தேன்னு சொல்றான். ஆனா அதையும் கிங் நம்பல. ஹை பிரீஸ்ட் நான் அவளை கொன்னுட்டா உனக்கு உண்மை புரியும்னு சொல்ல கிங் அப்ப அவ இன்னசென்ட்டா இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறான். ஹை பிரீஸ்ட் என்ன நான் காட்ஸ்க்கு அர்ப்பணிச்சதால என்னோட மேஜிக்கல் ஹார்ட்ல 7 சேம்பர்ஸ் இருக்கும். அத ஒரு டீமன் கன்சியூம் பண்ணும்போது டீமன் அதோட ஒரிஜினல் ஃபார்மை கண்டிப்பா ரிவீல் பண்ணும்னு சொல்றாரு. ஹை பிரீஸ்ட் ஷாங் டைனஸ்டிக்காக அவரோட உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்காரு. ஹை பிரீஸ்ட் நான் சொல்ற மாதிரி சுடாஜி டீமன் ஃபாக்ஸா இருந்தா உடனே சுடாஜி கொல்லப்படணும். அப்புறம் பிரின்ஸ் இன்ஜியாவோ மன்னிக்கப்படணும். அப்புறம் 4 டியூக்ஸும் நல்லவங்கன்னு அறிவிக்கப்படணும்னு சொல்ல கிங் இன்ஷவும் எல்லாத்தையும் பண்றேன்னு அவனோட முன்னோர்கள் மேல பிராமிஸ் பண்ணி கொடுக்கிறான். ஹை பிரீஸ்ட் அவரோட நெஞ்சை கிடிச்சு அவரோட ஹார்ட்டை வெள்ளை எடுத்து அதை சுடாஜி கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்ல சுடாஜியும் சாப்பிடுறா. உடனே சுடாஜி உடம்புல இருந்த ஃபாக்ஸ் டீமன் அவளோட உடம்பை விட்டு வெளில வந்துடுது. ஜிஃபா ஃபாக்ஸ் டீமனை கொல்ல போக அதை கிங் தடுத்துட்டான். அவனும் பிராமிஸ் பண்ண மாதிரி ஃபாக்ஸ் டீமனை கொல்லல. கிங் இந்த 9 டெயில் ஃபாக்ஸுக்கு மட்டும்தான் எனக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுது, அது டீமன் இல்ல, அதான் என்னோட காட்னு சொல்றான். ஹை பிரீஸ்ட் அதை கேட்டதும் ஷாங் டைனஸ்டியோட வரலாறு இன்னையோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே இறந்துட்டாரு. மாஸ்டர் ஜியாங்கும் உள்ள மறைஞ்சிருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு நைஸா வெளில கிளம்பிட்டான். பிரின்ஸ்க்கும் ஜிஃபாக்கும் இப்பதான் கிங்கோட உண்மையான சுயரூபம் தெரியுது. பிரின்ஸ் கோவப்பட்டு கிங்க அட்டாக் பண்ண போக அதை ஜிஃபா தடுத்துட்டான். டீமன் சுடாஜி உடம்புக்குள்ளேயே போயிடுது. காட்ஸ் பிரின்ஸை கேப்சர் பண்ணிட்டாங்க. கிங் ஜிஃபா கிட்ட நீ உன்னோட அப்பா ஜீசங்க கண்டுபிடிச்சு கொன்னுட்டா உன்னை நான் என்னோட பையனாவும் என்னோட வாரிசாவும் ஏத்துக்கிறேன்னு சொல்லி ஜிஃபாவை அனுப்புறான். ஜிஃபா சோர்ந்து போய் ஒரு இடத்துல விழுந்து கிடக்கிற ஜீசங்க தேடி கண்டுபிடிச்சிட்டான். கிங் அவனோட ரூமை ஃபுல்லா நெருப்பால பத்த வச்சுட்டு அதுக்கு நடுவுல சுடாஜி கூட சேர்ந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபாக்ஸ் டீமன் 1000 வருஷங்களுக்கு மேல பிராக்டிஸ் பண்ணி ஹியூமன் ஃபார்முக்கு மாற கத்துக்கிட்டு பல ஹியூமன்ஸை வேட்டையாடி கொண்டுகிட்டு இருந்தது. முதல் ஷாங் டைனஸ்டி கிங் செங் டங் ஃபாக்ஸ் டீமனை கேப்சர் பண்ணி அதை ஷுவான் யுவான் டூம்ப்ல சீல் பண்ணி வச்சுட்டாரு. 500 வருஷத்துக்கு அப்புறம் கிங் செங் டங்கோட வாரிசான இன்ஷோவோட பிளட் பட்டதும் டீமன் ஃபாக்ஸ் ரிலீஸ் ஆகிட்டு டீமன் சோல் டிரான்ஸ்பரன்ஸ் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி சுடாஜி பாடியை டேக் ஓவர் பண்ணிடுச்சு. ஃபாக்ஸ் டீமனை காப்பாத்துனது இன்ஷவ் தான். அதுக்கு நன்றி கடனா தான் டீமன் இப்ப இன்ஷவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஜீஃபா அவனோட அப்பா ஜீசங்கோட தலையை துண்டா வெட்டி அதை கிங் கிட்ட கொண்டு வரான். பிரின்ஸ்க்கும் இன்னைக்கு மரண தண்டனை கொடுக்க போறாங்க, அதனால அவனையுமே அங்கதான் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஜீஃபா அந்த தலையை கிங் கிட்ட கொடுத்துட்டான். இப்ப கிங்க்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இன்ஜியாவோ நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் உன்னை விடமாட்டேன்னு பயங்கரமா கத்தி கிங் கிட்ட சொல்ல உடனே கிங் பிரின்ஸோட தண்டனையை நிறைவேற்ற சொல்லிட்டான். மாஸ்டரும் அந்த மக்கள் கூட்டத்துல தான் மறைஞ்சிருக்கான். இன்னும் நீஷான் யாங் வேற எர்த்துக்கு வந்து சேரல. பிரின்ஸ் தலையை வெட்ட போறாங்க. அப்ப யாரோ எக்ஸிகியூஷனர் கதையை முடிச்சு விட்டுட்டாங்க. அது யாருன்னு பார்த்தா காட்ஸோட காட்ஸா மறைஞ்சிருந்த ஷிக்யூ நாட்டோட வாரியர்ஸ் தான். எல்லாமே ஜீஃபாவோட பிளான் தான். ஜீஃபா கிங் கழுத்துல கத்திய வச்சு அவனை நல்லா லாக் பண்ணிட்டான். அப்புறம் தான் ஜீஃபா கொண்டு வந்தது டம்மி தலைன்னு கிங்க்கு தெரியுது. ஜீஃபா கிங் கிட்ட பிரின்ஸை ரிலீஸ் பண்ண ஆர்டர் கொடுக்க சொல்றான். ஆனா கிங் பிரின்ஸை கொன்னுட ஆர்டர் கொடுக்கறான். உடனே புது நார்த் டியூக் சாங் இங்பியாவோ பிரின்ஸ் கிட்ட போய் பிரின்ஸோட தலையை துண்டா வெட்டி போட்டுட்டான். ஜிஃபா அண்ட் கிங் தாறுமாறா சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஜிஃபாவால கிங்கோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ்க்கு ஈடு கொடுக்க முடியல. ஒரு பக்கம் ஹாஸ்டேஜ் பிரிகேடும் ஜிக்யூ வாரியர்ஸும் தாறுமாறா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீஷா அண்ட் யாங் பிரின்ஸோட பாடி இருக்க இடத்துக்கு வந்துட்டாங்க. மாஸ்டர் உடனே பிரின்ஸோட பாடியை எடுத்துக்கிட்டு மவுண்ட் குன்லூனுக்கு போக சொல்ல அவங்களுமே பிரின்ஸ் பாடியை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. சாசரரும் அந்த இடத்துக்கு வந்துட்டான். அதை பார்த்த மாஸ்டர் மறைஞ்சுக்கிட்டான். ஜிஃபாவை கிட்டத்தட்ட கிங் கொல்ற அளவுக்கு போயிட்டான். அப்ப ஜிஃபா ஒரு ட்ரம் அவன் மேல தள்ளி விட்டுட்டு அவனை டைவர்ட் பண்ணிட்டு டக்குன்னு அவன் அசந்த
நேரத்துல கிங்க கத்தியால நல்லா குத்திட்டான். கிங் அப்பவும் விடாம சண்டை போட ஜீஃபா கிங்க மேல இருந்து கீழே தள்ளி விட்டுட்டான். கிங் இப்ப இறந்துட்டாரு. அதனால நார்த் டியூக் ஹாஸ்டேஜ் ஆர்மியை அவன் கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறான். ஜீஃபா அவனோட ஸ்னோ டிராகன் காட்டுல ஏறி அவனோட வாரியர்ஸையும் கூப்பிட்டுக்கிட்டு வேக வேகமா ஷாவோஜியை விட்டு கிளம்பிட்டு இருக்கான். ஜீஃபா ஹார்ஸ்ல போகும்போதே ஆரோவால அடிச்சு நார்த் டியூக்கோட கதையை முடிச்சு விட்டுட்டான். ஜீஃபா மாஸ்டர் ஜியாங் ஜியாவை பார்த்துட்டு அவரையும் கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பிட்டான். அத அந்த சாசரரும் பார்த்துட்டான். சாசரர் சோல் இன்ஸ்டிலேஷன் ஸ்பெல்ல போட்டு ரெண்டு மிகப்பெரிய மரத்தால செய்யப்பட்ட பொம்மைக்கு உயிர் கொடுத்து மாஸ்டரை கேப்சர் பண்ண அனுப்புறான். ஈஸ்ட் டியூக் ஜிஃபாவை தப்பிச்சு போக விடாம ஷாவோஜி கோட்டையோட கேட்ஸ் கிட்ட வழிமறைச்சு நிக்கிறான். ஜிஃபா, நான் பண்ணது தப்புன்னு உனக்கு தோணுச்சுன்னா என்ன கொன்னு ஈஸ்ட் டியூக் கிட்ட சொல்ல. ஈஸ்ட் டியூக்கும் ஜிஃபாக்கு வழி விட்டுட்டு ஜிஃபாவை துரத்திக்கிட்டு வர ராயல் கார்ட்ஸை போட்டு தள்ள ஆரம்பிக்கிறான். ஜிஃபாவும் அவன் சோல்ஜர்ஸும் வேகமா ஷாவோஜியை விட்டு தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. அப்ப சாசரர் கண்ட்ரோல்ல இருக்க மரத்தால ஆன மான்ஸ்டர்ஸ் கோட்டையோட கேட்ஸை உடைச்சுக்கிட்டு வெளில வந்துடுதுங்க. ஜிஃபா அவனோட அப்பாவை அவங்க அண்ணனோட ஸ்னோ டிராகன் கால்ட் ஹார்ஸ்ல ஏத்தி அனுப்பி விட்டுட்டான். ஆனா அவர் இன்னும் மயக்கத்துல தான் இருக்காரு. ஷாங் அண்ட் ஷாவுன்ற நாட்டோட பார்டர்ல இருக்க மெங்ஜிங் ஃபோர்ட்ன்ற இடத்துக்கிட்ட குதிரை வந்துட்டு அங்க இருந்த ஷாங் சோல்ஜர்ஸ் குதிரையை கொன்னுட்டு ஜி செங்க கேப்சர் பண்ண பாக்குறாங்க. அப்ப வானத்துல இருந்து ஏதோ ஒன்னு பறந்து வந்து ஜி செங்க காப்பாத்துது. ஜீஃபா காட்டை நெருங்கி வந்துட்டா. அப்பவும் உட்டன் மான்ஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஓடி வருதுங்க. சோல்ஜர்ஸ்க்கு ஜி செங்க என்ன காப்பாத்துச்சுனே தெரியல. அப்புறம் தான் அது ஒரு மான்ஸ்டர்னு எல்லாருக்கும் தெரியுது. மான்ஸ்டர் ஜி செங்க தூக்கிக்கிட்டு பறந்து போது சோல்ஜர்ஸ் அப்ப ஆரோவால ஷூட் பண்ண பார்க்க மான்ஸ்டர் அதோட வித்தியாசமான தண்டர் பவரால எல்லா ஆரோஸையும் தடுத்துட்டு அங்க இருந்து ஜி செங்க கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பிடுது. மாஸ்டர் தான் அந்த உட்டன் மான்ஸ்டர்ஸ் துரத்துதுங்க. அதை கண்ட்ரோல் பண்றது அந்த சாசரர் தான். ஜீஃபா மாஸ்டரை கீழே தள்ளி விட்டுட்டு அவரோட கோட்டை அவன் போட்டுக்கிட்டு சாசரரை அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர வைக்கிறான். காட்டுக்குள்ள ஓடி வர்றதாலேயே உட்டன் மான்ஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு மான்ஸ்டர் ஒரு இடத்துல நல்லா மாட்டிக்கிச்சு. அப்ப இன்னொரு மான்ஸ்டர் அதை மிதிச்சு அந்த மான்ஸ்டர் கதையை முடிச்சு விட்டுச்சு. ஜீஃபா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி ஒரு மலையோட எட்ஜ் கிட்ட வந்துட்டான். அங்க அந்த மான்ஸ்டரும் வந்து ஜீஃபாவை நல்லா கார்னர் பண்ணிடுது. இப்பதான் சாசரருக்கு அது மாஸ்டரே இல்லைன்னு தெரியுது. ஜீஃபா அந்த மான்ஸ்டர் கண்ணெல்லாம் நல்லா டேமேஜ் பண்ணி விட்டுட்டு கடைசியில குதிரையோட ஓடி போய் அருவியில எகிரி குதிச்சுட்டான். அப்ப அந்த மான்ஸ்டருமே ஃபாலோ பண்ணிக்கிட்டே கீழே குதிச்சுட்டு அப்பவும் விடாம அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண பாக்குது. ஆனா பாறையில எல்லாம் தாறுமாறா மோதி உட்டன் மான்ஸ்டர் டோட்டலா டேமேஜ் ஆகி அதோட கதையும் முடிஞ்சிட்டு சாசரர் இப்ப எக்கச்சக்க க்ரோஸ மாஸ்டரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக அனுப்புறான். ஜீசனுக்கு அவரை காப்பாத்தின மான்ஸ்டர் யாருன்னு முதல்ல தெரியல. அப்புறம் தான் காட்டுல ஜீசன் காப்பாத்தின குழந்தை லை ஷென்ஷி தான் அந்த மான்ஸ்டர்னு அவருக்கு தெரியுது. ஷென்ஷி கடைசியா ஜீசங்க பத்திரமா கொண்டு வந்து ஷீக்கியூ நாட்டிலேயே ஒப்படைச்சிட்டு ஜிஃபாவும் அவனோட குதிரையும் ஒரு இடத்துல கரை ஒதுங்கிட்டாங்க. டிராகன் கால்ட் ஜிஃபாவை கூப்பிட்டுக்கிட்டு வேகமா ஜிக்யூ நாட்டை நோக்கி கிளம்புது. ஜிஃபா சில நாள் டிராவல் பண்ணி ஜிக்யூ பேலஸ்க்கும் வந்து சேர்ந்துட்டான். அங்க அவனோட அப்பாவை உயிரோட பார்த்ததும் தான் ஜிஃபாக்கு நிம்மதியா இருக்கு. 8 வருஷத்துக்கு அப்புறம் ஜிக்யூக்கே திரும்பி வந்த ஜிஃபாவை பார்த்து ஜீசங்கும் சந்தோஷப்படுறாரு. ஷாவோஜில சண்டைலாம் முடிஞ்சு அமைதியானதுக்கு அப்புறம் ஃபாக்ஸ் டீமன் அங்க வந்து கிங் இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு காயத்தை நக்கி நக்கி பாக்குது. ஆனா கிங் ஹீல் ஆகவே இல்ல. கடைசியில டீமன் ஃபாக்ஸ் சுடாஜி பாடியை விட்டு வெளில வந்து கிங் பாடியவே பொசஸ் பண்ணிடுது. மாஸ்டர் காட்டுக்குள்ள இருக்க ரிவருக்கு நடுவுல மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. அப்ப சாசரர் க்ரோஸ்லாம் அவரை தேடி வருது. 10 வருஷம் நார்த் சீ கிட்ட நடந்த வார்ல வின் பண்ணிட்டு கிராண்ட் பிரிசெப்டர் வெங் ஷாங் சாவோஜிக்கு திரும்பி அவரோட ஆர்மியோட வந்துட்டாரு. கிராண்ட் பிரிசெப்டர் ஆர்மியில 4 டீமனிக் ஜெயின்ஸ்லாம் இருக்குங்க. அதோட அவருக்கு 3rd ஐலாம் இருக்கு. இதோட கிரியேஷன் ஆஃப் த காட்ஸ் 1 கிங்டம் ஆஃப் ஸ்ட்ராம்ஸ் படத்தோட முழு கதை விளக்கம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது SK டாடா பை பை.